எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். ஸோ முதல்ல நம் குருஜியான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். அதே போல இந்த தியானத்துக்கு இந்த தியானம் எனக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்த எங்க அம்மா பத்மஜா அவங்களுக்கும் என்னோட வணக்கத்தை நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் உங்க எல்லாருக்குமே வணக்கம் மாஸ்டர்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் லவ், சுய அன்பு. எதுக்காக நம்ம செல்ஃப் லவ், எதுக்கு இது இவ்வளவு முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருமே நம்மளோட இந்த வெளி உலகத்துல நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்றோம் இல்லையா? லைக் நம்ம ஃபேமிலில ஆகட்டும், ஸ்கூல் லைஃப்ல ஆகட்டும், காலேஜ் லைஃப்ல ஆகட்டும், இல்ல நம்ம பர்சனல் லைஃப்ல ஆகட்டும், நம்ம வீட்டுல கணவன் மனைவியோட, மனைவி கணவனோட, அம்மா அப்பா பசங்களோட, பசங்க அம்மா அப்பாவோட, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், சொசைட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தாண்டி வந்துட்டு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் இல்லையா? சோ அதை நம்ம மாத்த முடியுமா? நம்ம என்ன சொல்றது, லைக் நம்ம அதை மாத்தி சரி பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியாது. நம்ம வெளி உலகத்துல எதுவுமே நம்ம டச் பண்ண முடியாது. நம்ம எப்போ நம்மளோட அதிகாரம் அங்க கிடையாது. நம்மளோட அதிகாரம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உள்ள இருக்கிற அந்த உலகத்துல, இன்னர் வேர்ல்டு. ஓகே, நம்மளோட உள்ள இருக்கிற அந்த உள் உலகத்துல மட்டும்தான் நம்மளோட அதிகாரம் நம்மளோட இது பண்ண முடியும். சோ அதிகாரம்னா இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மிரட்டுறது, இது பண்றது, அது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு நம்மளோட வீட்டுக்கு நம்ம தான் அதிகாரி, ஓகேவா? சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வீட்டுக்கு நம்ம தான் அதிகாரி அப்படின்னும் போது வீட்டுல ஏதாவது ரிப்பேர் ஒர்க் இருக்கோ, இல்ல ஏதாவது உடைஞ்சு போயிருக்கிறதோ, இல்ல ஏதாவது ரிப்பேர் ஆனதோ, அது எல்லாமே யாரு சரி பண்ணணும்? அந்த வீட்டோட அதிகாரி தான் சரி பண்ணணும் இல்லையா? அது போல இப்போ நம்ம இந்த உள் உலகத்துக்கு நம்ம தான் அதிகாரி அப்படின்னும் போது அங்க ஏதாவது நமக்கு பிளாக்ஸ் இருக்கிறதோ, நமக்கு ஏதாவது இது இருக்கிறதோ, எல்லாத்தையும் நம்ம தான் சரி பண்ணணும், நம்ம தான் பாத்துக்கணும் இல்லையா? சோ எப்போ நம்ம நம் உள் உலகத்தை நம்ம சரி பண்ணி நல்லா பாத்துக்கிறோமோ, கரெக்டா வச்சுக்கிறோமோ, ஆட்டோமேட்டிக்கா நம்ம வெளி உலகத்துல எல்லா சிச்சுவேஷன்ஸும் மாறிடும் மாஸ்டர். சோ இது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம வெளியில எதையும் மாத்த முடியாது. நம்ம எப்போ உள் உலகத்தை நம்ம உள்ள சரி பண்ணிக்கிறோமோ, நமக்குள்ள சரி பண்ணிக்கிறோமோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த வெளி உலகம் அப்படிங்கிறது நமக்கு மாறிடும். ஓகேவா? சரி, உள் நம்மளோட உள் உலகத்தை எப்படி நம்ம மாத்திக்கிறது, எதை வச்சு நம்ம இது பண்றது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், இந்த சுய அன்பு, செல்ஃப் லவ் அப்படிங்கறத நம்ம பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த உள் உலகத்துல எல்லாத்தையும் நம்ம சரி பண்ண மாதிரி, எல்லாமே கிளீன் பண்ண மாதிரி. சோ உள் உலகத்தை நம்ம சரி பண்ணிட்டா வெளி உலகமும் மாறிடும். அதுதானே நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். சோ சரி, இந்த சுய அன்பு, செல்ஃப் லவ், நம்மள நம்ம எப்படி லவ் பண்ணிக்கிறது, நம்ம எப்படி சுய அன்பா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்குதான் லூயிஸ் ஹே அப்படின்ற மாஸ்டர் ஒரு 10 பாயிண்ட்ஸ் நமக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த 10 பாயிண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்னது, இந்த சுய அன்பு, நம்மள நம்ம அன்பா இருக்கோம், நம்ம மேல நம்ம அன்பா இருக்கோம், செல்ஃப் லவ் பண்றோம் அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கு நம்ம இந்த 10 பாயிண்ட்ஸை நம்ம வாழ்க்கையில நம்ம டெய்லி லைஃப்ல ஃபாலோ பண்ணணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ இந்த 10 பாயிண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாப் ஆல் கிரிட்டிசிசம். விமர்சனைகள், நம்மளோட எல்லா விமர்சனங்களையும் நம்ம நிறுத்தணும். நம்ம பாத்தீங்கன்னா இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னும் நார்மல் பர்சன்ஸை விட நம்ம தியானத்துல இருக்கவங்க தான் நம்மள நாம நிறைய விமர்சிச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள விட ஏன் நம்ம தான் நிறைய பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நமக்கு இந்த ஆன்மீகத்துல வந்ததுக்கு அப்புறம் எது உண்மை, எது சத்தியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? எது ஃபாலோ பண்ணா நம்ம கரெக்ட், எது ஃபாலோ பண்ணக்கூடாது, எது செஞ்சா தவறு, எது செஞ்சா சரின்னு நீட்டா நமக்கு தெரியும். சோ எது செஞ்சா தவறு அப்படிங்கிறது நமக்கு தெரியுமோ அதை நம்ம வாழ்க்கையில பண்ணும்போது நமக்கு கண்டிப்பா அந்த செல்ஃப் கிரிட்டிசிசம், நம்மள நாம தவறு செய்யும் போது விமர்சிச்சுக்கிறோம்
இல்லையா? சோ அது பண்ணக்கூடாது. இட்ஸ் ஓகே. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அது எதுவாக ஆகுது இருக்கட்டும். நம்ம குண்டா இருக்கிறேனா, ஐயோ நான் குண்டா இருக்கிறேனே, நான் வந்து ஒல்லியா இருக்கிறேனே, நான் ஷார்ட்டா இருக்கிறேனே, நான் வந்து பார்க்க நல்லா இல்லையே, இது மாதிரி எதுவுமே நம்மள நாம ஃபர்ஸ்ட் நம்ம விமர்சிக்க கூடாது. இது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேஜ் ஏறி ஒரு ஸ்பீச்சோ ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறோம். சரியா பண்ணல அப்படின்னா நம்ம உடனே நம்மள நாம கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறோம், நம்மள நாம விமர்சிச்சுக்கிறோம். ஐயோ என்னால பண்ண முடியல, நான் பாரு கொஞ்சம் கூட இதுவே இல்லை, நான் இது கூட என்னால பண்ண முடியல அப்படின்னு உடனே நம்மள நாம விமர்சிக்க ஆரம்பிச்சிடுறோம். அது நம்ம பண்ணக்கூடாது. அது பண்ணோம் அப்படின்னா நாம லவ் பண்ற மாதிரி கிடையாது, அன்பா இருக்கிறது கிடையாது இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு இவ்வளவு நாள் இது பண்ணிட்டு இருந்தோமோ அந்த செல்ஃப் கிரிட்டிசிசம், நம்ம சுய விமர்சனங்களை நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எப்போ நம்ம இந்த டெய்லி நம்ம வந்து சொல்லிக்கணும், எதுக்கு அதுக்கு பதிலா என்ன நான் வந்து இனிமே விமர்சிக்கவே மாட்டேன், நான் வந்து ரொம்ப எல்லாத்துலயுமே நான் வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே நம்ம வந்துட்டு சொல்லிக்கணுமே தவிர நம்மளுக்கு நாம எப்பயுமே கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. வி ஷுட் ஸ்டாப் ஆல் த கிரிட்டிசிசம். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எல்லா விமர்சனங்களையும் நம்ம வந்து நிறுத்தணும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவதுன்னா பி கைண்ட் அண்ட் ஜென்டில் டு யுவர் செல்ஃப். அப்படின்னா நம்ம மேல நம்ம வந்துட்டு ரொம்ப அன்பா பாசமா இருக்கணும், கைண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து எவ்வளவோ நினைக்கிறோம் இந்த மாதிரி நம்ம நிறைய தெரிஞ்ச ஞானத்தை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கும் போது நம்மளால அது ஒரு தடவை ஸ்டார்ட் பண்றோம், நான் இன்னைக்குல இருந்து இது ஃபாலோ பண்றேன் அப்படின்னு. ஆனா நம்மளால அது ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா அவ்வளவுதான், நம்மள நாமளே பிடிக்காம போயிடுறதோ, நம்மள நாமளே என்னால முடியாதுன்னு நினைக்கிறதோ அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, ஒரு தடவை ஸ்கிப் பண்ண முடியலையா, மறுபடியும் இன்னொரு வாட்டி நம்ம வந்துட்டு பண்ண ஆரம்பிக்கணுமே தவிர நம்ம வந்துட்டு நம்மள நாம வந்துட்டு நம்ம வந்து திட்டுறதோ இது பண்றதோ இருக்கக்கூடாது. நம்மளோட நம்ம வந்துட்டு அன்பா இருக்கணும். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இப்போ என்னால பண்ண முடியலையா, மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நம்ம வந்து ரொம்ப கருணையோட நம்ம வந்துட்டு இருக்கணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? அப்போதான் நம்மள நாம வந்துட்டு அன்பா இருக்கிற மாதிரி அர்த்தம். ஆனா ஐயோ என்னால பண்ண முடியலையே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டெய்லி மெடிடேஷன் பண்ணணும், 1 hour பண்ணணும் அப்படின்ட்டு நான் இன்னைக்குல இருந்து டெய்லி மெடிடேஷன் பண்ணணும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம்னு வச்சுப்போம். ஒரு ஓகே 5 days பண்ணோம், 6 days பண்ணோம், 7th day வந்து ஒரு 6 days ஒரு 1 week பண்ணீங்க, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போயிடுச்சே, ஐயோ என்னால பண்ண முடியலையேன்னு நம்ம இருந்துடக்கூடாது. நம்மளோட நம்ம கருணையா இருந்து நம்ம வந்து அன்பா இருந்துட்டு என்ன பண்ணணும், இட்ஸ் ஓகே பரவாயில்ல, நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 8வது நாள் மறுபடியும் நான் வந்து ஓகே இனிமே நான் வந்து டெய்லி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கணுமே தவிர நம்மளோ கிரிட்டிசைஸ் பண்றதோ அன்பா இல்லாம இருக்கிறதோ நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ முதல்ல நம்ம எல்லா கிரிட்டிசிசம் விமர்சனங்களையும் நிறுத்தணும். ரெண்டாவது நம்மளோட நம்ம வந்துட்டு அன்பா கருணையோட இருக்கணும். நெக்ஸ்ட் மூணாவது வந்துட்டு பி பேஷண்ட். பொறுமையா இருக்கணும் மாஸ்டர்ஸ். என்ன பொறுமையா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அது வந்து கொஞ்சம் லேட் ஆகுது, அதோட பலன் வந்து இன்னும் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்துட்டு பொறுமையா வெயிட் பண்ணணும். ஓகேவா? நம்ம எப்ப பொறுமையா இருக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அதுக்கான பலனை வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்திருக்கீங்க. ஓகே, ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்ம வந்திருக்கோம். ஆன்மீகத்துல நான் வந்து தியானம் பண்றதாகட்டும், நான் வந்து ஞானத்தை வாங்குறதாகட்டும், இது எல்லாமே பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப நிதானமா ஸ்லோவா போகும். அப்போ நான் வந்து ஓகே என்னால பண்ண முடியலையோ, எனக்கு வந்து பலன் கிடைக்கல, அதனால எனக்கு வந்து பண்ண முடியல. என்னை விட பாரு மத்தவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் தாண்டி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நம்மளோட லைஃப் நம்மளோட வாழ்க்கையோட நோக்கம் வேற மாதிரி இருக்கலாம். அவங்களோட வாழ்க்கையோட நோக்கம் வந்து சாரி மாஸ்டர்ஸ், அவங்களோட வாழ்க்கையோட நோக்கம் வந்துட்டு வேற மாதிரி இருக்கலாம். சோ நம்ம அவங்களோட ஒப்பிட்டு அவங்க ஃபாஸ்டா இருக்காங்க, நம்ம வந்துட்டு நமக்கு பலனே கிடையாது, நமக்கு வந்து ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு என்னைக்குமே
அப்படி நினைக்காம நம்ம எது செஞ்சாலும் அது செஞ்சுக்கிட்டே போகணும். பொறுமையா இருக்கணும். பொறுமையோட நம்ம இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான பலன் வந்துட்டு, இப்போ நம்ம தியானத்துல உக்காடுறோம் மாஸ்டர்ஸ். ஓகே, நமக்கு வந்து எண்ணங்கள் வருது, 2 நாள் வருது, 3 நாள் வருது, 10வது நாளும் கொஞ்சம் வருது. ஆனா முதல் நாளுக்கும் 10வது நாளுக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் இல்லையா எண்ணங்கள். நம்ம மூச்சு மேல கவனம் வந்து நிறைய செலுத்திருக்கலாம். ஐயோ, என்னால ஃபுல்லா மூச்சு மேல கவனம் செலுத்த முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போயிட்டு உக்காரக்கூடாது. நம்மளோட நம்ம வந்துட்டு பொறுமையா வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து எல்லாமே, நம்ம நினைக்கிற எல்லாமே நம்ம வந்து சாதிக்க முடியும் மாஸ்டர். சோ இதுதான் 3வது. 4வது என்னன்னு பாத்தீங்கன்னா, பி லைக் பிரேஸ் யுவர் செல்ஃப். நம்மள நம்ம வந்துட்டு புகழ்ந்து பேசணும், புகழ்ந்து பண்ணணும், நம்ம வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணணும். ஓகே மாஸ்டர்ஸ். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மத்தவங்க யாராவது நம்மள அப்ரிஷியேட் பண்ணாலும், நீங்க நல்லா பண்ணீங்க, நீங்க நல்லா இது பண்ணீங்கன்னு சொன்னாலும் நம்ம வந்துட்டு ஓகே ஓகே சொல்லிட்டு அவ்வளவா அத வந்து நம்ம இது பண்ணாம இருக்கக்கூடாது. மத்தவங்க வந்து நம்மள வந்து இது பண்ணாலும் நம்ம அத வந்து அக்செப்ட் பண்ணணும். ஹாப்பியா நம்ம அத அக்செப்ட் பண்ணணுமே தவிர, நம்ம அத வந்து ஐயோ நான் வந்து மத்தவங்க அப்படி சொல்றதுக்கு வந்து நான் வந்து ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அகங்காரம் வந்துடுமோ, இல்ல கர்வம் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம யாரு நம்மள ஏதாவது அப்ரிஷியேட் பண்ணாலும், புகழ்ந்து பேசினாலும் நம்ம வந்து அத ஹாப்பியா அக்செப்ட் பண்ணணும். ஓகே. அது மட்டுமே இல்லாம நாமளும் நம்ம வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணணும். என்ன ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வந்து நான் வந்து 1 ஹவர் மெடிடேஷன் பண்ணேன் அப்படின்னா நமக்கு நாமே சொல்லிக்கணும். ஓகே சூப்பர். நான் வந்து இன்னைக்கு வந்து 1 ஹவர் மெடிடேஷன் பண்ணேன். சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படின்னா, இதுவே இல்ல எல்லா விஷயத்திலயும். இப்போ நீங்க வந்து இவ்வளவு நாள் சரியா வேலை செய்யாம இருந்திருக்கலாம். இப்போ வந்துட்டு நீங்க வேலை முன்ன விட இப்போ நான் கரெக்டா பண்ற மாதிரி இருந்திருக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீ வந்து சூப்பரா பண்ண இன்னைக்கு, ரொம்ப நல்லா பண்ண உன்னோட வேலைய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரைஸ் பண்ணோம், அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படின்னா, அது நம்ம அன்பா லவ் பண்ண மாதிரி தான் அர்த்தம் மாஸ்டர். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்னது, நம்ம எல்லா விமர்சனங்களையும் நம்ம நிறுத்தணும். 2வது நம்மளோட அன்பா கைண்டா ஜென்டலா இருக்கணும், கருணையோட இருக்கணும். 3வது நம்ம வந்து பொறுமையா இருக்கணும். 4வது நம்மள நாம அப்ரிஷியேட் பண்ணணும், புகழ்ந்துக்கணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ இதுதான். 5வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹெல்ப் யுவர் செல்ஃப், சப்போர்ட் யுவர் செல்ஃப். நமக்கு நாம உதவி செஞ்சுக்கணும். அது எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணா இருக்கலாம். நம்மள நாம வந்துட்டு இப்போ மத்தவங்க செய்யறதை விட ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்சுக்கணும். இப்போ நமக்கு வந்து எனக்கு வந்து ஒரு சரியா ஒரு மைண்ட் வந்து கரெக்டா இல்ல இதுன்னா, உடனே நம்ம என்ன பண்ணணும்? நம்மள விட ஞானத்திலயோ, சாதனையிலயோ அதிகமா இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட போய் ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிறதோ, இல்ல எனக்கு என்னோட சிச்சுவேஷன் இப்படி இருக்கு, எனக்கு வந்து இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போனோம் அப்படின்னா, அது வந்து நமக்கு நம்ம உதவி செஞ்சுக்கிட்ட மாதிரி தானே. நான் வந்து ஓகே எனக்கு மெடிடேஷன் தெரியும், நான் இது ஆன்மீகத்துல வந்திருக்கேன், ஸ்பீச்சஸ் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சும்மா இருந்துடக்கூடாது. நமக்கு வந்து ஒரு கஷ்டமோ, ஒரு ஒரு சரியா நம்மளால வர அந்த மைண்ட் வந்து சரியா இல்ல அப்படின்னு இருக்கும்போது நமக்கு நாம தான் உதவி செஞ்சுக்கணும். நிறைய நேரம் மெடிடேஷன் பண்றதோ, நம்மளோட நம்ம வந்து நிறைய நேரத்தை செலுத்துறதோ, நிறைய ஸ்பீச்சஸ் கேட்கிறதோ, மத்தவங்க குருக்கள் கிட்ட இருந்து ஞானத்தை வாங்கிக்கிறதோ, இந்த மாதிரி நமக்கு நாம உதவி செஞ்சுக்கிட்டாதான் உண்டு. ஓகேவா மாஸ்டர்ஸ்? நமக்காக வேற யாராவது செய்ய முடியுமா? இல்ல இல்லையா? நமக்கு நாம தான் செஞ்சுக்கணும். ஓகேவா? சோ அதுதான். சோ நமக்கு நாம உதவி செஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். அது எந்த வகையிலயாவது இருக்கட்டும். நம்ம வந்துட்டு நம்ம சரியா இல்ல, நம்ம வந்துட்டு டிசப்பாயிண்டா இருக்கோம், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு வந்து டிப்ரெஷனா இருக்குன்னா, நமக்கு நம்மள தான் பாத்துக்கணும் இல்லையா? சோ அப்போ நமக்கு நம்ம தான் உதவி செஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். சோ இதுதான் 5வது பாயிண்ட். 6வது என்னன்னு பாத்தீங்கன்னா, லவ் யுவர் நெகட்டிவ் தாட்ஸ். ஓகே. சோ நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ நம்ம லவ் பண்ணணும். என்ன மேடம் இது நெகட்டிவ் தாட்ஸ யாராவது லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கரெக்ட். நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் எண்ணங்கள் வருது இல்லையா? நமக்கு வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கு, நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணாம, அதை திட்டாம, அத இது பண்ணாம நம்ம வந்து அத வந்துட்டு
காதலிக்கணும், நம்ம வந்து லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறதால வரதால தானே நமக்கு ஓகே, நான் எனக்குள்ள இவ்ளோ பயம் இருக்கு, எனக்குள்ள இவ்ளோ விஷயம் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. சோ அப்பதான் நம்மளோட லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து நிறைய கத்துக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது எப்ப தெரியும்? நமக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாதான் ஓகே, இவ்ளோ பயம் இருக்கா எனக்குள்ள, எனக்குள்ள இவ்ளோ இது இருக்கா, இவ்ளோ ஜலசி இருக்கா, இவ்ளோ பயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமளே தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் என்ன? நமக்கு வர அந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் இல்லையா? சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர்ஸ், இப்போ நம்ம வீட்ல வந்து ஒரு டஸ்ட்பின் இருக்கு. நான் அத போடவே இல்ல. ஓகேவா? இப்போ அந்த எனக்கு வந்து ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்மெல் வருதுன்னு வச்சுப்போம். ஆ என்னடா ஸ்மெல் வருதே! பேட் ஸ்மெல். இப்போ டஸ்ட்பின்னா, கார்பேஜ்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பேட் ஸ்மெல் தான் வரும் இல்லையா? ஆனா நான் அந்த பேட் ஸ்மெல், ஐயோ! எனக்கு ரொம்ப பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அத நான் வந்து திட்டிட்டு இது பண்ணா அப்படின்னா, அப்படின்னு விட்டுட்டேன்னா, கண்டிப்பா இன்னும் ஸ்மெல் அதிகம் ஆயிட்டே இருக்கும். ஆனா அந்த பேட் ஸ்மெல் வந்த உடனே நம்ம என்ன போவோம்? ஃபர்ஸ்ட் போய் கார்பேஜ வந்துட்டு பேக் பண்ணி நம்ம வந்து வெளியில போட்டுடுவோம். அப்ப நமக்கு வீட்ல கிளீன் ஆயிடும். ஆனா, அந்த பேட் ஸ்மெல் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டிட்டு இருந்து அத வந்து பக்கத்துல வச்சுட்டேன்னா, அது யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். அந்த பேட் ஸ்மெல் வந்ததால தானே ஓகே, அந்த கார்பேஜ் அங்க இருக்கு நம்ம வீட்ல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் அத போட்டோம். இல்லையா? அதுபோல நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் வந்ததால தான், வரதால தான் ஓகே, எனக்கு இவ்ளோ நெகட்டிவ் ஃபீலிங் இருக்கு, இவ்ளோ இது இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, நம்மளால வந்து அத இது பண்ண முடியும். நம்மளோட கெட்ட குணங்கள் எல்லாம் போய், நம்மளோட நல்ல குணங்கள நம்ம வந்துட்டு கத்துக்கணும் அப்படின்னா, நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ நம்ம வந்துட்டு அக்செப்ட் பண்ணி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அத ஃபர்ஸ்ட் நம்ம லவ் பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு படியா நம்ம ஏறுறதுக்கு நமக்கு வந்து சான்ஸ் இருக்கும் மாஸ்டர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் 7வது என்னன்னு பாத்தீங்கன்னா, டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. நம்மளோட உடம்ப நம்ம பாத்துக்கணும். இது யாருமே நம்ம மோஸ்ட்லி செய்ய மாட்டோம். இல்லையா? சோ நம்மளோட ஒர்க், நம்மளோட வீட்டு வேலை, நம்மளோட குழந்தைங்க, நம்மளோட வீட்ல இருக்க எல்லாரையும் எல்லாரையும் பார்த்துப்போமே தவிர, நம்ம பாடிய நம்ம பாத்துக்கிறோமா? அப்படின்ற கேள்வி நம்ம கேட்டுக்கணும். அதுக்கு கரெக்டான உணவு, அதுக்கு கரெக்டான எக்ஸர்சைஸ், யோகா, மெடிடேஷன், அதுக்கான ஃபுட் எப்படி எவ்வளவு கரெக்டா குடுக்கணுமோ அது குடுக்கணும். அதுக்கான ரெஸ்ட் குடுக்கணுமோ அது குடுக்கணும். வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா பாடி வந்து கரெக்டா இருக்குமா? வீக் ஆயிடும் இல்லையா? சோ அதுக்கான எவ்வளவு தூக்கம் வேணுமோ அவ்வளவு தூக்கம் குடுக்கணும். எவ்வளவு ரெஸ்ட் குடுக்கணுமோ அவ்வளோ குடுக்கணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ நம்மளோட பாடிய நம்ம வந்துட்டு கரெக்ட்டா நல்லா பாத்துக்கிட்டாதான் நம்மளால எந்த வேலையும் நம்மளால செய்ய முடியும். இல்லையா? ஆனா நம்ம அந்த பாடிய கேர்லெஸ் பண்ணிட்டு விட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா என்ன ஆகும்? ஃபுட் சரியா சாப்பிடாம, ரெஸ்ட் எடுக்காம, ரொம்ப இதுவா போயிட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஹெல்த் இஷ்யூஸ் வந்தா யாருக்கு அது கெட்டது? நமக்கு தானே. சோ அப்ப நம்ம பாடிய நம்ம பாத்துக்கலன்னா, நம்ம பாடி நம்ம தான் அவஸ்தைப்படுவோம். இல்லையா? எதுவுமே நம்மளால வந்துட்டு ஹாப்பியா செய்ய முடியாது. தியானம் பண்ண முடியாது. ஒரு வேலை செய்ய முடியாது. ஒரு இடத்துக்கு போக முடியாது. ஹாப்பியா இருக்க முடியாது. ஆனா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளோட உடம்ப பாத்துக்கணும். அந்த உடம்ப வந்துட்டு நம்ம ஹக் பண்ணிக்கணும். நம்ம வந்து அந்த உடம்பு கிட்ட பேசணும். உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்புக்கு நம்ம வந்து சொல்லி, நம்ம வந்து அதுக்கு எவ்வளவு ரெஸ்ட் குடுக்கணுமோ அது குடுத்து, எந்த மாரி உணவு குடுத்தா நம்ம ஹெல்த்தியா இருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட உடம்ப நம்ம பாத்துக்கினா, நம்மள நம்ம லவ் பண்ண மாதிரி. ஓகேவா மாஸ்டர்ஸ்? இதுதான் 7வது பாயிண்ட். 8வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மிரர் ஒர்க். இப்போ மிரர் ஒர்க் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு சம்பந்தப்பட்ட தனி புத்தகங்கள் கூட தனியா இருக்கு மாஸ்டர்ஸ். ஏன்னா மிரர் ஒர்க் அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. இந்த லூயிஸ் எல்ஹே மேடம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் உக்காரணும். ஓகேவா? உக்காந்துட்டு நம்ம முன்னாடி ஒரு கண்ணாடிய வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட நம்ம வந்துட்டு பேசுறதோ, இல்ல நம்மள பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஃபீலிங் ஆயி, எமோஷன் ஆயி நீங்க அழணும்னு தோணுதா? ஹாப்பியா நீங்க அழுங்க. உங்ககிட்ட உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து வெளிப்படுத்திடணும். ஓகேவா? நம்ம எப்போ கண்ணாடி முன்னாடி பாக்குறோமோ, அப்போ வந்துட்டு நம்மளால அவ்ளோ அந்த மிரர் ஒர்க் அப்படிங்கிறது அதுதான். அந்த உள்ள இருக்க எவ்வளவோ பாரத்த வந்து நம்ம கொட்டிட்ட மாதிரி நமக்கு வந்துட்டு தோணும்.
ஓகேவா மாஸ்டர்ஸ்? உங்களுக்கு பக்கத்திலேயே டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப அழணும்னு தோணுதா அழுந்துடுங்க. ஓகேவா? உங்களுக்கு எந்த எமோஷன் வருதோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தோணுதா பண்ணிடுங்க. உங்களுக்கு உங்ககிட்ட ஏதாவது பேசணும்னு தோணுதா மிரர் கண்ணாடி முன்னாடி உக்காருங்க, பேசிடுங்க. ஓகேவா? இதை விட ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் வந்து எதுவுமே கிடையாது மாஸ்டர்ஸ். ஏன்னா நம்ம கண்ணாடி முன்னாடி உக்காந்து நம்ம கிட்ட நம்ம யாராவது ஏதாவது பேசுறோமா, அதுவும் கண்ணாடி முன்னாடி உக்காந்து நம்மள நம்ம பார்த்து பேசுறது ரொம்ப கம்மி இல்லையா? அது பண்ணவே மாட்டோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருமே இல்லையா? ஆனா அப்படி இல்லாம நம்ம கண்ணாடி முன்னாடி உக்காந்து நமக்கு நாம நம்ம பேசணும் அப்படின்னா அந்த எமோஷன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து என்ன சொல்றது, அது வந்து கொட்டிடும். ஓகேவா? அந்த இருக்கிற இது எல்லாம் நம்மளோட பாரம் எல்லாமே அங்க வந்து குறைஞ்சிட்டோம் அப்படின்னா ஹாப்பி அங்கேயே பாதி ஸ்ட்ரென்த் பாதி இது நமக்கு வந்து ப்ராப்ளம் அங்கேயே சால்வ் ஆயிடும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ இந்த மிரர் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்காக நம்ம வந்துட்டு இது எல்லாமே பண்ணணும். நமக்காக நம்ம பண்ணா மட்டும்தான் நம்ம வந்துட்டு இப்போ நம்ம இந்த உலகத்துக்கு இந்த பூமிக்கு நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம் மாஸ்டர்ஸ்? நம்ம எல்லாருக்குமே தெரியும் எதுக்காக வந்திருக்கோம். நம்மள நாம வந்துட்டு அடுத்தடுத்த உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்காக தான் இல்லையா? சோ லேர்னிங் ஒவ்வொரு ஜென்மத்திலயும் நம்ம வந்துட்டு இந்த மேலேயே டிசைட் பண்ணிட்டு வருவோம். நான் வந்துட்டு இது இந்த பூமிக்கு போய் இந்த குணங்களை நான் கத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பிளான் போட்டுதான் நம்ம கீழே வரோம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? கீழே வந்ததுக்கு அப்புறம் மறந்துடுறோம். ஆனா இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சோ நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட நோக்கம் ஃபுல்லா எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும்? நம்மளோட அ- அடு- இந்த ஆன்மீகத்துல நான் வந்து எவ்வளவு ஞானம் செய்யணும், எவ்வளவு ஞானம் சேகரிக்கணும், எவ்வளவு தியானம் பண்ணணும். அப்பதான் நான் வந்து அடுத்த படிக்கு போய் இந்த வாழ்க்கையில நான் வந்துட்டு என்ன எல்லாம் கத்துக்கிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா மாஸ்டர்ஸ்? சோ இது எல்லாமே இதுக்காக தான் நம்ம லைஃப் பர்பஸே இல்லையா? அதனால நம்ம யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? நமக்குன்னு ஒரு டைமை நம்ம ஒதுக்கி நம்ம கூட நம்ம வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா அதை நம்ம பண்றோமா? இல்ல. நம்ம குடும்பத்துக்காக நம்ம மத்தவங்களுக்காகவே நம்ம பண்றோமே தவிர நமக்குன்னு நம்ம பண்றது ரொம்ப கம்மி. சோ நம்ம கண்ணாடி முன்னாடி உக்காரணும். நம்ம வந்து நம்மள நாம பாத்துக்கணும். ஹாப்பியா நம்ம வந்து நம்ம ஹாப்பி ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆனந்தமா இருக்கா அதையும் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட நம்ம கிட்ட நம்ம வந்து பேசிக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இது. என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தோணுதோ, என்ன சொல்லணும்னு தோணுதோ கண்ணாடி முன்னாடி உக்காந்து நம்ம வந்துட்டு அத பண்ணணும் மாஸ்டர்ஸ். ஓகேவா? சோ இதுதான். நெக்ஸ்ட் 9வது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு. சோ நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கையில நம்மள நாம நிறைய நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயத்துக்கு நம்மள நாம பிளேம் பண்ண மாதிரி திட்டிக்கிற மாதிரி யாருமே திட்ட மாட்டாங்க இல்லையா? நமக்கு நாம இது பண்ற மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்மள நாம வந்து மன்னிக்கணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? மத்தவங்களையும் மன்னிக்கணும், நம்மள நாமும் மன்னிச்சுக்கணும். இப்ப நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும்னு நம்ம தவறுகள் நம்ம வந்து வாழ்க்கையில எவ்வளவோ செஞ்சிருப்போம். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து செஞ்சிருப்போம் இல்லையா? அதுக்கு நம்மள நாமளே நம்ம வெறுத்துக்க கூடாது. ஓகேவா மாஸ்டர்ஸ்? ஸோ அதுக்கு நம்ம வந்து நம்மள நாம ஓகே பரவாயில்ல நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாம மன்னிச்சு விட்டுடணும் ஃபர்ஸ்ட். எப்ப நம்ம மன்னிப்பு அப்படிங்கறத நம்ம பண்றோமோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்துட்டு எந்த ஒரு நம்ம வந்து எந்த ஒரு அந்த நமக்குள்ள அந்த இருக்கிற அந்த பாரம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அதை வந்து குட்டிட்ட மாதிரி ஆயிடும். ஸோ அங்க வந்து ரொம்ப ஹாப்பியா ஃப்ரீயா நம்ம வந்துட்டு ஃபீல் பண்ணுவோம் மாஸ்டர்ஸ். ஸோ இதுதான் நம்ம வந்து என்னது, நம்மள நாம மன்னிக்கணும். மத்தவங்க எல்லாரையும் நம்ம வந்து மன்னிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர்ஸ், நம்ம வந்து நாம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இல்லையா இதுக்கு முன்னாடியே என்னன்னு, நம்ம குழந்தை அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு யூத், அதுக்கப்புறம் வந்து பெரியவங்க, அதுக்கப்புறம் வயசானவங்க, ஓல்டேஜ், இந்த மாதிரி எப்படி நமக்கு பாடிக்கு இருக்கோ அதே மாதிரி ஆன்மாக்கும் பேபி சோல், இன்ஃபான்ட் சோல், யங் சோல், மெச்சூர் சோல், ஓல்ட் சோல், இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? சோ மேபி நம்ம வந்துட்டு மத்தவங்க நம்மள கஷ்டப்படுத்தினவங்களோ, நம்மள வந்து திட்டினவங்களோ, இல்ல நம்மள வந்து தொந்தரவு கொடுத்தவங்களோ அவங்க வந்து இன்ஃபான்ட் சோலா இருக்கலாம். ரொம்ப சின்ன சோல். இப்பதான் அவங்க வந்து மனுஷ ஜென்மத்துக்கே வந்திருக்கலாம் இல்லையா?
சோ அவங்க நிலையில இருந்து யோசிச்சு பார்க்கும்போது, இப்போ சின்ன குழந்தை இருக்கு மாஸ்டர்ஸ். குழந்தை வந்துட்டு அவ இருக்கிற இடத்துலயே எல்லாமே பண்ணும். ஒரு என்ன சொல்வது, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த குழந்தை பக்கத்துல அது வச்சா அது ஒரு பேப்பர், அது வந்து ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல அது வந்து கிழிச்சு போட்டுடும். அதுக்குன்னு நம்ம அந்த குழந்தைய திட்ட முடியுமா? ஏன்? அதுவே நான் பண்ணா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ணுவோமா அந்த மாதிரி? பண்ண மாட்டோம். குழந்தை பண்ணும். ஆனா யாருமே நம்ம எதுவுமே சொல்ல மாட்டோம். ஏன்னா குழந்தை ஸ்டேஜுக்கு அது கரெக்ட் தான். அது பேப்பர் கிழிக்கிறது வந்து அது ஒரு தவறு கிடையாது. இல்லையா? அதே போல மேபி அவங்க நிலையில வந்து யோசிக்கும் போது அவங்க கரெக்ட் தானோ? அவங்க வந்து இன்னும் இப்பதான் மனுஷ ஜென்மத்துக்கே வந்திருக்கலாம். இப்பதான் இன்ஃபான்ட் சோலா இருக்கலாம். அவங்க ஆன்மா லெவல் வந்து கம்மியா இருந்திருக்கலாம். அதனாலதான் அவங்க அப்படி வந்து பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு அவங்கள மன்னிச்சுடணும். நம்மள நாமளும் மன்னிச்சுக்கணும், மத்தவங்களையும் நம்ம வந்து மன்னிக்கணும் மாஸ்டர்ஸ். சோ இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நம்ம மன்னிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற எல்லா பாரமும், நமக்கு இருக்கிற எல்லா அந்த சுமையும் நம்ம வந்துட்டு கொட்டிட்ட மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அப்ப நம்ம ரொம்ப ஹாப்பியா நம்மளால இருக்க முடியும் மாஸ்டர்ஸ். ஓகேவா? ஓகே. சோ இது எல்லாமே பண்ணா நம்ம வந்துட்டு சுய அன்பு, லைக் நம்மள நாம லவ் பண்ண மாதிரி அர்த்தம். நம்ம அன்பா இருக்கிற மாதிரி அர்த்தம் அப்படின்னும். நெக்ஸ்ட் 10வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெய்லி பிராக்டிஸ். செல்ஃப் லவ் வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் பண்றதோ, இல்லைன்னா 2 மாசம் கண்டினியூஸா பண்ணி விட்டுடுற ப்ராசஸோ கிடையாது இது. டெய்லி நம்மள நாம நேசிக்கணும். இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது டெய்லி பிராக்டிஸ் நம்மளோட வாழ்க்கையில ஒரு பகுதியா மாறிடணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ இந்த சுய அன்பு, நம்மள நாம நேசிக்கிறது வந்துட்டு இது டெய்லி நம்ம பண்ணணும். ஒரு நாள் பண்ணிட்டு ஒரு நாள் விட்டுடுறது அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் இல்லை இல்லையா? இல்ல கண்டினியூஸா 1 மந்த் பண்றோம் அவ்வளவுதானா நம்ம வாழ்க்கை இல்லையா மறுபடியும்? இது எப்பயுமே நமக்கு நாம செய்ய வேண்டிய விஷயம் மாஸ்டர்ஸ். இதை வந்து டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே மாஸ்டர்ஸ். சோ நம்ம வாழ்க்கைக்கு நம்மளோட இன்னர் வேர்ல்டுக்கு நம்ம தான் அதிகாரி. அதை கிளீனா வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்துட்டு செல்ஃப் லவ் அப்படிங்கறது பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நம்ம உலகம் வந்துட்டு ரொம்ப கிளீனா பரிசுத்தமா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம வெளி உலகத்துல இருக்கிற சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே நமக்கு சூப்பரா மாறிடும் மாஸ்டர்ஸ். சோ அது பண்ணணும் அப்படின்னா அந்த நம்மள நாம நேசிக்கணும்னா தான் இந்த 10 பாயிண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணா அது வந்து கண்டிப்பா நம்ம வந்து நம்மள நாம நேசிக்கிற மாதிரி ஆகும். சோ ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டாப் ஆல் கிரிட்டிசிசம். எல்லா நம்மளோட விமர்சனங்களையும் நம்ம ஸ்டாப் பண்ணணும், நிறுத்தணும். 2வது, நம்மளோட நம்ம வந்துட்டு அன்பா கருணையோடு இருக்கணும். 3வது, நம்மள வந்துட்டு பொறுமையா இருக்கணும் நம்ம. 4வது வந்துட்டு நம்மள நாம புகழ்ந்துக்கணும். ஓகே, மத்தவங்க யாராவது நம்மள புகழ்ந்து பேசினாலும் பிரைஸ் பண்ணாலும் நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணணும், நம்ம வெறுக்க கூடாது. ஓகேவா? 5வது, நமக்கு நாம ஹெல்ப் பண்ணணும், உதவி செஞ்சுக்கணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? 6வது வந்துட்டு லவ் யுவர் நெகட்டிவ் தாட்ஸ். நம்மளோட நெகட்டிவ் எண்ணங்களை கூட நம்மள நேசிக்கணும். ஏன்னா அதுதான் நமக்கு சொல்லி கொடுக்குது எது தவறு. சோ அந்த தவறுகளை பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது, கோவம் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கத்துக்க விடுறதே, நமக்கு என்ன கத்துக்கணும் அப்படின்னு சொல்றதே அந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் இல்லையா? சோ அதையும் நம்ம நேசிக்கணும். நம்ம வந்து அதை வந்துட்டு வெறுக்க கூடாது. நெக்ஸ்ட் 7வது வந்துட்டு டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. நம்மளோட உடம்ப நம்ம நல்லா பாத்துக்கணும். நல்ல உணவுகள் கொடுத்து, நல்ல ஆஹ் அதுக்கான ரெஸ்ட் கொடுத்து, நல்ல தூங்கி, இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம உடம்ப நம்ம வந்து நல்லா பாத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு மிரர் ஒர்க். நம்ம வந்து கண்ணாடி முன்னாடி உக்காந்து நமக்கு ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண தோணுதா பண்ணலாம். அதே போல நமக்கு ஏதாவது பேச தோணுதா பேசலாம். ஓகேவா? சோ இந்த மிரர் ஒர்க் அப்படிங்கறதும் நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு. சோ எப்போ நம்ம மன்னிக்கிறோமோ, நீங்க அப்ப பாருங்க, மன்னிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற உங்களுக்கு அந்த பாரமும், மன்னிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கிற அந்த உள்ள ஃபீலிங்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும் மாஸ்டர்ஸ். சோ பெரிய பாரமே உங்களுக்கு குறைஞ்ச மாதிரி ஆயிடும். லாஸ்ட் வந்து இந்த எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு எப்படி பண்ணணும்? டெய்லி பிராக்டிஸ். டெய்லி நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்துட்டு செல்ஃப் லவ், நம்மள நாம நேசிக்கிறவங்கள நம்ம வந்து மாறிடுவோம் மக்கள். ஸோ இதுதான் இந்த சுய அன்பு அப்படிங்கிறது.